மூணாவது உலகப் போர் ஆரம்பமாயிடுச்சா? வளைகுடா நாடுகளுக்கு போறவங்க கவனமா கேளுங்க. இஸ்ரேல் ஈரான் போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. இதனால துபாய் சவுதி போற நம்ம ஊர் ஆட்களுக்கு பெரிய சிக்கல். முழுமையா கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மேல இஸ்ரேல் ஒரு கொடூரமான வான்வெளி தாக்குதலை திடீர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது சாதாரண தாக்குதல் இல்லைங்க. ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் அலுவலகம், பாதுகாப்புத்துறை, அணுசக்தி மையங்களை குறி வச்சு அடிச்சிருக்காங்க. கமேனி இப்போ எங்க இருக்காருன்னே தெரியல. இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்காவும் போர்க்கப்பல்களை குவித்து வருது. இந்த நேரத்துல பெரிய போர் வெடிக்கும்னு உலக நாடுகளே பயத்துல உறைஞ்சிருக்காங்க. இந்த போர் பதற்றத்தால இந்தியாவிலிருந்து யுஏஇ, சவுதி, கத்தாருக்கு போற எல்லா ஏர் இந்தியா விமான சேவைகளும் அதிரடியா ரத்து செய்யப்பட்டிருக்கு. சென்னை, திருச்சியிலிருந்து வேலைக்கு போற பல தமிழர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடடா, விமானம் கேன்சல் ஆயிடுச்சே, அடுத்து என்ன பண்றதுன்னு நிறைய பேர் ஏர்போர்ட்ல காத்துட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் இன்னும் பெருசானா பெட்ரோல் விலை கிடுகிடுன்னு ஏறும், பொருளாதாரமே ஆட்டம் காணும். இது நம்ம ஊர் மார்க்கெட் வரைக்கும் பெரிய அளவுல எதிரொலிக்கும். மத்திய கிழக்கில் நடக்கும் இந்த மோதல் உலக அமைதியையே கேள்விக்குறியாக்கியிருக்கு. அடுத்து அமெரிக்காவும் நேரடியா தாக்குதல்ல இறங்குனா நிலைமை கைமீறி போயிடும். இந்த போர் உலக போரா மாறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பல முக்கிய தகவல்களுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.